வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரால வந்து WWE புதுசாக ஒரு மேட்சை புக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டோட டேட் அண்ட் டைம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் அந்த லைவ் ஷோவை வந்து நம்ம டிவிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஷீல்டு வந்து திரும்பி ரியூனியன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸு விளையாண்ட மேட்ச்லேயே உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டான மேட்ச் எது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதாவது செத்ரோன்ஸ் விசிஸ் சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா அந்த ப்ரீமியரில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் சொன்னேன், அதாவது நேற்று போட்ட வீடியோலாம் நான் சொன்னேன். அதாவது ரோமன் ரைன்ஸ், சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் விசிஸ் செத் ரோலன்ஸ், கெவின் ஓவன்ஸ், ட்ரூ மேக்கினருக்கான ஒரு 6 மந்த் டாக் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று போட்ட வீடியோலாம் நான் சொன்னேன். ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது செத் ரோலன்ஸுக்கும் சரி நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் சரி இவங்களுக்கே தனியாக ஒரு ஃபியூடு இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு 6 மந்த் டாக் மேட்ச்சில் அதாவது 6 மந்த் டாக் மேட்ச்சில் கொண்டுட்டு போய் அதை வச்சு அதாவது நம்மளுடைய செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணணும். அதாவது 3 பேத்துல வச்சு இவங்களுக்கு எதுக்கு ஃபியூடு கிரியேட் பண்ணணும், இவங்களுக்கு தான் தனியாகவே ஒரு ஃபியூட் இருக்குது. அதனால் இவங்களுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே நம்ம வைக்கலாம். அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கல்ல, அந்த ராவில் வந்து நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் சரி நம்முடைய சிஎம் பங்குக்கும் அவங்களுக்கான ஒரு மேட்சை வச்சு இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி, அதாவது அந்த ரால வந்து இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி நம்ம வந்து மேட்ச் புக் பண்ணிக்கலாம். அதாவது ரெசல்மேனியா 41 வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய செத் ரோலன்ஸுக்குமான அந்த ஒரு ட்ரீம் மேட்சை வந்து நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரீம் மேட்ச்சா அப்படின்னு கேட்டால் இது ட்ரீம் மேட்ச்சு கிடையாது நண்பா. ஏன்னா ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் அப்போ தான் 2 பேரும் மோதுறாங்க அப்படின்னா அதுதான் ட்ரீம் மேட்ச். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடியே மோதியிருக்காங்க. அதாவது நம்முடைய செத் ரோலன்ஸு, ரோமன் ரைன்ஸு, டீனா மெர்சி இருக்கிறப்ப அந்த ஒரு ஷீல்டு அப்படின்னு இருக்கிறப்ப நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்மளுடைய செத் ரோலன்ஸும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு, அதாவது ரால வந்து விளாண்டுருக்காங்க. அதாவது அந்த ஒரு ரால வந்து நம்மளுடைய செத் ரோலன்ஸும் சிஎம் பங்க்கும் விளாண்டதுனால அது வந்து நம்ம இப்போ விளையாட போகிற மேட்ச் வந்து 2வது மேட்ச்சு இல்லை 3வது மேட்ச்சுன்னு சொல்லலாமே தவிர இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரீம் மேட்ச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களால் தான் அந்த ஷீல்டு அப்படிங்கிறது உடஞ்சி நம்முடைய சிஎம் பங்க் வந்து தனியாக போனார் அப்படிங்கிறது அது வந்து வேறு ஸ்டோரி, அதை நம்ம பேச வேணாம். ஆனால் இப்போ வந்து அந்த மேட்ச் நடக்கும்போது அதாவது ஜனவரி மந்த், அதாவது ஜனவரி 2025 அந்த ராவை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரால வந்து உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கும் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸும் அதாவது 1-on-1 மேட்ச்சு விளையாட போகிறாங்க. விளாண்டு அவங்களுக்கான ஒரு ஃபியூடு, அவங்களுக்கான அதாவது ரெசல்மேனியா 41க்கான ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடை WWE கிரியேட் பண்ண போகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். WWE வரலாற்றிலேயே ஒரு லைவ் ஷோவுக்கு WWE வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து பண்ணுற ஒரே ஒரு லைவ் ஷோ எது அப்படின்னு கேட்டால் இதுதான். அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இந்த ஒரு ஷோக்கு தான். அதாவது இது வந்து பேப்பர் அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஷோ அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து பேப்பர் அளவுக்கு கிடையாது. ஆனாலும் லைவ் ஷோவிலேயே, அதாவது ஒரு லைவ் ஷோவிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷோ அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்மளுடைய WWE வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து ஒரு பேப்பர் அளவுக்கு கொண்டுட்டு போகிறாங்களாம். ஏன்னா அதுக்கான ஒரு ப்ரொமோஷனை தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து 2 நைட்டாக நடக்க போதும். அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து 1, 2 அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக நடக்க போதாம். ஏன்னா இதில் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என்னன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கு. அதாவது எல்லா மேட்சஸுமே சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பேப்பர் அளவுக்கு மேட்ச் கார்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆனாலும் இந்த லைவ் ஷோக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து WWE வந்து மேட்ச் கார்டெலாம் புக் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேப்பரியை காட்டிலும் இந்த ஒரு லைவ் ஷோவுக்கு WWE வந்து அற்புதமான மேட்ச் கார்டெலாம் புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு மேட்ச் கார்டு இருக்குது, இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மேட்ச்லாம் புக் பண்ணியிருக்காங்களே, இந்த ஒரு ஷோ வந்து லைவ் ஷோவாக நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் நீங்கள் முடிச்சிடக்கூடாது. அதாவது இது எல்லாருமே பார்க்கணும். அதாவது டிவிலையாக இருக்கட்டும் இல்லை மொபைல் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுலையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கண்ட்ரியில் இருக்காங்க. அதாவது WWE வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா,
ஐரோப்பா, ஜப்பான் அப்படின்னு ஏகப்பட்ட கண்ட்ரிலேருந்து டபிள்யூ பார்க்குறாங்க. ஆனாலும் எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும். டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களும் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுனால இப்போ டபிள்யூவும் சரி அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எப்பொழுதுமே டபிள்யூ ஷோ எல்லாமே அந்த பேப்பர் ஷோ எல்லாமே சோனி நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ சோனி நெட்வொர்க்கே முன் வந்து, அதாவது நாங்கள் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டபிள்யூ கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லி இப்போ டபிள்யூ ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்ம வந்து டிவியில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் 14ஆம் தேதி வந்து சாட்டர்டே அங்கே நடக்கும். நம்ம வந்து சண்டே வந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30க்கு கண்டிப்பாக நம்ம அதாவது நீங்கள் சோனி நெட்வொர்க்லேயே பார்க்கலாம். அது சோனி 10-1, சோனி 10-2, அப்புறம் சோனி 10-4 இதில் எப்பொழுது போல் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வந்து டிவியில் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டால் மொபைலில் வந்து சோனி லீவ் அப்படிங்கிற அந்த ஆப்பு மூலிமா நீங்கள் வந்து டபிள்யூவோட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நண்பா. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட மேட்ச் கார்டு அது இல்லாமல் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இதோட டேட் அண்ட் டைமு நான் சொல்லிட்டேன் நண்பா. இது எப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி டேட் அண்ட் டைமே சொல்லிவிட்டேன். அது இல்லாமல் டிவியில் வந்து எந்த சேனலில் வந்து ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கப்பா. நான் கண்டிப்பாக இந்த மேட்சை பார்க்குறதுக்கு, அதாவது இந்த ஒரு லைவ் ஷோவை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். டபிள்யூவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஸ்டேபிள் எது அப்படின்னு கேட்டால் த ஷீல்டு. இந்த ஷீல்டு வந்து டபிள்யூக்கு திரும்பி ரியூனியன் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? ஏன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா டபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே ஒரு நம்பர் 1 ஸ்டேபிளாக எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் த ஷீல்டு. அந்த இதுதான் ஸ்டேபிள் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பங்க்கும் சரி செத்ரோன்ஸும் சரி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி அதை நான் சொன்னால் மட்டும்தான், அதாவது ஷீல்டை வந்து இப்போ திரும்பி ரியூனியன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், டபிள்யூவில் வந்து இந்த ஷீல்டு அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு இது. ஏன்னா அந்த ஷீல்டு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அது யார் உருவாக்குனது அப்படின்னு கேட்டால் அது நான் தான். அதாவது டபிள்யூவில் நான் சாம்பியனாக இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு கவசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீல்டு அப்படிங்கிறதே உருவாக்கினேன். அந்த ஷீல்டில் வந்து செத்ரோன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் டீன் ஆம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் வளர்த்து விட்ட ஆள். அதாவது நான் தான் அவங்கள வந்து டபிள்யூவில் வந்து இந்த ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததே நான் தான். அதாவது என்னை காப்பாற்றணும், எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல நின்று என்னை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேபிளையே நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை சொல்கிறாரு. இதில் நம்முடைய செத்ரோன்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சிஎம்ங்க சொல்கிறது உண்மை தான். அதாவது நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டபிள்யூவில் வந்து இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக சிஎம்ங்க தான். ஆனாலும் அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஆனால் சிஎம்ங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் வந்து டபிள்யூ விட்டு போனால், ஏன்னா அந்த ஷீல்டை வந்து பிரேக்கப் ஆச்சு, அந்த ஷீல்டை வந்து உடஞ்சிச்சு. இது எல்லாமே சிஎம் பங்க் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அது இல்லாமல் சிஎம் பங்க் வந்து எந்த ஒரு விஷயமே கேட்கல. அதாவது ஷீல்டை வந்து பிரித்தான், ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம் போனால், நான் ஒரு பக்கம் போனேன், டீன் ஆம்பர்ஸ் ஒரு பக்கம் போனேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த வந்து மாறுபட்டுச்சு. ஆனால் அதை வந்து சிஎம் பங்க் வந்து அவன் தான் அந்த ஷீல்டையே உருவாக்கினான். அந்த ஷீல்டு உடஞ்சி இருக்கிறப்ப அவன் வந்து ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கல. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ஷீல்டு வந்து டபிள்யூ இருக்குதா இல்லையா, என்னாச்சு ஏதாச்சு, நான் என்ன பண்ணுறேன், ரோமன் என்ன பண்ணுறான், டீன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் டபிள்யூ விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிஎம் பங்க் போனான். சிஎம் பங்க் போய் கூட நான் வந்து எத்தனையோ தாட்டி வந்து நான் வந்து சிஎம் பங்க்கு கால் பண்ணேன். அதாவது அந்த காலுக்கு வந்து சிஎம் பங்க் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் பண்ணவே இல்லை, எங்களுக்கு மரியாதை கொடுக்கல. நாங்கள் அதாவது அவன் பார்த்து வளர்த்து விட்டோம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு கூட சிஎம்முக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்முடைய சிஎம்முக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக செத்ரோன்ஸ் எனக்குலாம் ஃபோன் பண்ணான், ரோமன் ரெயின்ஸ் ஃபோன் பண்ணான். ஆனால் நான் வந்து எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் நான் வெறுத்துட்டேன். அதாவது டபிள்யூ அப்படிங்கிறதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சுத்தமாக வெறுத்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. செத்ரோன்ஸ் அவர் மேலே இருக்க நாயத்தை அவர் சொல்கிறாரு. அதாவது சிஎம் பங்க் வந்து அவரோட நாயன் அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. எனக்கு டபிள்யூ வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனேன். அதனால தான் டபிள்யூ இருக்க யாருமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணப்போ கூட அந்த ஒரு ஃபோன்லாம் நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் என்னன்னா அவரோட கருத்து என்னங்கிறத அவர் சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியை இழுத்து கொண்டு வந்து வைக்கணும்? ஏன்னா அந்த ஷீல்டு அப்படின்னு இருந்துச்சு தான், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த ஷீல்டை உருவாக்குனது சிஎம் பங்க் தான். ஆனாலும்
இப்போ அந்த ஷீல்டில் இருக்க மெம்பர்ஸ் யாருமே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட ஒரு ட்ராக்கில் போயிட்டார். செத் ரோலின்ஸ் வந்து அவரோட ஒரு ட்ராக்கில் போயிட்டார். அதாவது டீன் அமர்ஸ் உங்களோட சங்காத்தமே வேணாடான்னு சொல்லிட்டு WWE விட்டுட்டு அவர் வந்து AEWக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து இந்த ஷீல்டை வந்து ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டால் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது நண்பா. ஆனாலும் இப்போ வந்து எதுக்கு அதை வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு சிஎம் பங்கை பிடிக்காது, சிஎம் பங்குக்கு இப்போ செத் ரோலின்ஸை பிடிக்காது. ஏன்னா அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன்ல, நாங்கள் கால் பண்ணதுக்கு அவன் எடுக்கலை, அவனோட கெட் வெயிட்டில் இருந்தான், அவனோட ஒரு தனியாக தான் அவன் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்மளுடைய செத் ரோலின்ஸ் சொல்கிறாரு. சிஎம்முக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கு WWE வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன், அதனால தான் நான் யார் கால் பண்ணதுக்கும் நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து சொல்கிறார். அதனால் இப்போ 2 பேத்துக்குமே பிடிச்சிக்கல. அவங்களோட கருத்து என்னங்கிறத அவங்க சொல்கிறாங்க, இவங்களோட கருத்து என்னங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கல. அது வந்து இப்போ வந்து WWEக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக அமைய போகுது. அதனால் இதை வச்சு 2 பேர்த்தையுமே பிடிக்கல. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் வச்சுமே WWE வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ண போகிறாங்களா. அதாவது இப்போ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஜனவரி மந்த்லேருந்து. அந்த ராவில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் சிஎம்முக்கும் ஒரு 1-on-1 மேட்ச்சு WWE வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் நடக்க போகுது. அதுலேருந்து அவங்களுக்கான ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக WrestleMania 41ல் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு WWE கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸுக்குமான மேட்ச் வந்து WrestleMania 41ல் நடக்க போகுது. இதை வந்து எத்தனை பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் லாஸ்ட்டாக கேட்குறேன், அதாவது த ஷீல்டு அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், டீன் அமர்ஸ். லாஸ்ட் ஒன் டைம், அதாவது கடைசியாக ஒரு முறை WWEயில் இந்த ஷீல்டு அப்படிங்கிறது ரியூனியன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ஒரு கற்பனை தானே தவிர இது நான் நடக்குன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நடக்காதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ஒருவேளை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.